என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக விதைப்பேன். நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். திமுக முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் கலைஞர் கருணாநிதியை புகழ்ந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ரியாக்ஷன் வைரலாகியுள்ளது. காஞ்சியின் மன்னன் கடமைக்கண்ணியம் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த பேராசான் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக விதைப்பேன். நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எங்களை இயக்குகிற தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முன்வரிசை தலைவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை 2011, 16, 21, 26 4 முறை திருவிடைமருதூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்து அனுப்பிய எனது தொகுதி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த சொற்றொடரை நான் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எங்கள் ஆருயிர் அண்ணன் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் கொறடா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.